காட்டிடுமே. அவங்க உங்களை அலக்கடிக்கிறதுக்காண்டி ஒன்னொன்னா சொல்றாங்க. அப்படியா? ஆமா, உங்களோட ஐஎம்இ போட்டாலே ஜஸ்ட் அது உண்மையிலே, அதாவது ஜியோமி போர்ட்டல்ல உங்களோட ஐஎம்இ போட்டாலோ இல்ல ஜாப்ஷீட் நம்பர் போட்டாலோ கேன்சல்னு வந்துரும். அதான் மேம், அதுதான் அது வந்து என்ன சொன்னா, இது கரெக்டான ப்ரூஃபே இல்ல. நான் இங்க பாருங்க, நீங்க தான் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்க எவ்வளவோ இது பண்ணி வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு. இது கரெக்டா தானே சார் இருக்கு? இல்ல மேம், இது பெண்டிங்ல வருது, இது மென்ஷன் எதுவும், இதை வந்து நாங்க வந்து ஃபர்தரா எடுத்துக்க முடியாது. சரி அப்பனா நீங்க வைங்க, நான் எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நாங்க கட் பண்ணிட்டோம் மேம். அதை அதனாலதான் எனக்கு டவுட்டுக்கு தான் அடிக்கிறாங்க சீரியஸ்லி. ஏன்னா வந்து உண்மையிலே பேக் எண்ட்ல செக் பண்றவங்களா இருந்தா அந்த ஐஎன்இ போட்டோனே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், இந்த ஜாப்ஷீட் நம்பர் போட்டோனே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதான் ஒரு தடவை நேற்று எஃப்எஸ்எம்டி, ஏன்னா நான் கூட சில செக் பண்ணலாம், எஃப்எஸ்எம்ட கன்ஃபர்மேஷன் பண்ணாலும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு